அடுத்த சம் பார்க்கலாம் friends. Bond price volatility. The sensitivity of the bond price is to changes in interest rates is called bond price volatility. Sensitivity of the bond price வந்து யூசுவலாக என்னென்னா இந்த மாதிரி உள்ளது ரெண்டு டேர்ம்ஸ் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு உள்ள டேர்ம் வந்து மேலே வரும், செகண்ட் உள்ள டேர்ம் வந்து கீழே வரும். இது வந்து நம்ம ஞாபகம் வச்சுனது. சென்சிட்டிவிட்டி ஆஃப் த பாண்ட் ப்ரைஸ் வந்து மேலே நியூமரேட்டரில், நெக்ஸ்ட் வந்து சேஞ்சஸ் இன் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து டினாமினேட்டரில் இஸ் கால்டு பாண்ட் வாலட்டிலிட்டி. Next, bond prices are YTM are inversely related. Interest rate is nothing but YTM. நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்தோம். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா YTM ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒரே டேர்ம் தான். கடைசி வரைக்கும் வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த பாண்டை கடைசி வரைக்கும் மெச்சூரிட்டி பீரியட் வரைக்கும் வச்சுருந்தாங்க அப்படின்னா that is called YTM. And if it is surrendered before the maturity date, then it is called rate of interest. So interest rate is nothing but YTM. So bond price and YTM are inversely related because bond price in the numerator and YTM is in the denominator. So both should be both are inversely related. Sensitivity, the sensitivity வந்து I ன்னு சொல்றாங்க. Interest rate elasticity is equal to percentage change in price of the bond in period T divided by percentage change in yield to maturity of the bond. நம்ம ஞாபகம் வச்சிருந்து price divided by rate of interest. P க்கு அப்புறம் R வரும். So PR. Okay friends. நெக்ஸ்ட் இதில் இந்த ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இன்னொரு ஃபார்முலா இருக்குது. இது வந்து முடிச்சுட்டா நீங்கள் பார்த்துங்க. இதுவும் இதுக்குரிய ஃபார்முலா தான். டியூரேஷன் வச்சு போடுறாங்க இந்த ஃபார்முலா வந்து முடிஞ்சுன்னா மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து கன்சிடர் a bond having face value of ₹1000. Coupon rate is 10% period. If 10 period of maturity is 10 years. If the current market rate 10% is changed to 11%. The price of the bond changes to 940.90. Interest rate elasticity of the bond is always negative number due to inverse relationship between YTM and bond prices. இது புரியல ஃப்ரெண்ட்ஸ். இது ரெண்டுமே inversely related. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா ஒன்று வந்து கண்டிப்பாக நெகட்டிவாக தான் இருக்கும். Consider a bond having face value of the bond வந்து 1000. Coupon rate is 10%. 10% and period of maturity is 10 years. If the current market rate is 10%, market rate வந்து 10% இருந்து 11% சேஞ்ச் ஆகுது. The price of the bond changes to, so price of the bond வந்து நம்ம ஏற்கனவே bond value calculationல வந்து how to find the price of the bond ன்னு சொல்லி பார்த்துருக்கோம். நம்ம அதை வச்சு price of the bond வந்து நம்ம பார்த்துக்கிறோம். இப்போ வந்து நம்மளுக்கு ரெண்டு வேல்யூஸ் வந்துட்டு 10%ல் வந்து இது 1000 இருக்குது. ஸோ 11%ல் வந்து எவ்வளோ வேல்யூ அப்படின்னா இந்த வேல்யூ பாண்ட் வேல்யூ ப்ராப்ளம்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க பார்த்துருங்க. 940.90 வரும். 11%ல் வந்து 940.90. ஸோ percentage change in price of the bond 1000 minus 940 இது போட்டுக்கிறோம். கீழே வந்து percentage change in YTM 10%. சப்ட்ராக்ட் பண்ணோன்னு வர்றது 5.91%. is the interest rate elasticity. It implies a 10% change in YTM would cause 5.91% change in price of the bond in the opposite direction. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், 100 divided by இந்த 11%க்கு வந்து எப்படி price of the bond கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இங்கே போட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த ப்ராப்ளம் வந்து இப்போ நான் வந்து இப்படியே சும்மா சாதாரணமாக சொல்லிட்டேன். பட் வந்து இதே மாதிரி எழுதி பாருங்கள். எல்லாத்தையும் எழுதி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இது புரியும். புக்கில் ஆக்சுவலாக 2 ஸ்டெப்பில் கொடுத்துட்டாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து இன்னும் நடுவில் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் எழுதி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். percentage change in price of the bond இந்த மாதிரி எழுதி பார்க்கணும். 1000 minus 940.9 divided by percentage change in yield to maturity of the bond 10 minus 11 divided by 10. Change in price க்கு வந்து ஃபார்முலா previous value minus old value divided old value minus new value divided by old value. இதுதான் ஃபார்முலா. old value வந்து 1000, new value 940.9 divided by 1000. அதே மாதிரி
percentage change in YTM rate of interest la வந்து என்ன சேஞ்ச் அப்படினா 10 minus 11 old value minus new value divided by old value இதான் percentage change க்கு உரிய ஃபார்முலா. இந்த ஃபார்முலா ஒன்னு ஞாபகம் வச்சிட்டு நீங்க போடணும் फ्रेंड्स. போடிங்கனா இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிரலாம். एक्चुअली உங்களுக்கு வந்து நிறைய ஸ்டெப்ஸ் வருது இதுல. ஒன்னு வந்து வேல்யூ ஆஃப் தி பாண்ட் கண்டுபிடிக்கிறது 10% இருக்குறப்ப 1000 11% இருக்குறப்ப பாண்டோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாத்துறோம். அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கு அப்புறம் percentage change in price of the bond during period t இதுக்கு வந்து இந்த ஃபார்முலாவை போட்டு இதுக்கு ஒன்னு டெரைவ் பண்றோம். அப்புறம் இதுக்கு ஒரு வேல்யூவை டெரைவ் பண்றோம். டினாமினேட்டருக்கு ஒரு வேல்யூவை டெரைவ் பண்றோம். சோ மேலே உள்ளது கீழே உள்ளது ரெண்டையும் எழுதி இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணி டெரைவ் பண்ணீங்க அப்படினா 5.91% வரும் फ्रेंड्स. Thank you for watching this video and kindly subscribe to JAIIB Academy friends.